Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 50th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் அதுக்கான பைதான் சொல்யூஷன் பார்க்கலாம். சோ வாங்க இப்ப क्वेश्चन என்ன அப்படின்றத பார்க்கலாம். क्वेश्चनோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் an infinite set. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அதுல இருக்கும் அந்த செட்ல. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் அந்த செட்குள்ள இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் இன்ஃபினிட் செட் அப்படின்றதுக்குள்ள பாப் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஆட் பேக் அப்படின்ற ரெண்டு கொடுத்துருக்காங்க. பாப் ஸ்மாலஸ்ட் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கண்டைன் இன் அன் இன்ஃபினிட் செட். அதாவது இன்ஃபினிட் செட்ல இருக்க ஸ்மாலஸ்ட் இன்டீஜரை வந்துட்டு ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் பேக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் நம்மன்ற அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு ஆட் பண்ணுமா பேக் டு அன் இன்ஃபினிட் செட்குள்ளேயே அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணும். இஃப் நாட் அதாவது அந்த இன்ஃபினிட் செட்குள்ள ஆல்ரெடி அந்த நம்பர் இல்லை அப்படின்னா மட்டுமே இது வந்து அதில் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1 வந்து நம்ம பார்த்துலாம். எக்ஸாம்பிள் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் இன்ஃபினிட் செட் இருக்கு. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் இன்ஃபினிட் செட் வந்து 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட் பேக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பேக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும், செகண்ட் ஒன் வந்து ஆட் பேக் வந்து 2. அப்போ 2ன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிறது தான். ஸோ இப்போ 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குன்னா நம்மளுக்கு 2ன்றது வந்துட்டு ஆட் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்கேஸ் இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியே அதை வந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப் ஸ்மாலஸ்ட்ல வந்து நம்ம ஒரு இதை பாப் பண்ண போகிறோம். ஸோ 1 வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பாப் லெஃப்ட் இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு பாப் லெஃப்ட் இருக்கு. ஸோ 2 3 அது ரெண்டுமே பாப் திருப்பி வந்துட்டு ஆட் பேக் பண்ண போகிறோம். என்ன ஆட் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத. ஸோ 1 வந்து ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணது எல்லாத்தையுமே ரிமூவ் அப்படின்ற ஒரு செட்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வர போகிறோம். ஸோ இந்த ரிமூவ்க்குள்ள ஆல்ரெடி நம்ம வந்து 1 2 3 அப்படின்றது இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 3 தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 1 2 3 அங்கே இருக்க போகுது. ஸோ அந்த 1ல இருந்து திருப்பி நம்ம இதுக்கு ஆட் பேக் பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து ஆட் பேக்ல வந்துட்டு 1 அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க பாப் ஸ்மாலஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கீழே ப்ரீஃபாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின்ல படிச்சு பாருங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ இதுக்கான பைதான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 49 ப்ராப்ளம்ஸ் LeetCode 75ல இருந்து சால்வ் பண்ணி எல்லாத்துக்கான வீடியோமே என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 50th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதை பார்த்துட்டு தென் அதுக்கான பைதான் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க போத் பைதான் அண்ட் ஜாவா கோட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட GitHub ரெபாசிட்டரி லிங்க் இருக்கு. சோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு போத் பைதான் அண்ட் ஜாவா கோட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் சொல்லிடுறேன். இப்போ என்னென்ன இனிஷியல் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா self.smallest அதாவது ஸ்மாலஸ்ட் அப்படின்றது இனிஷியல் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்டார்டிங் வேல்யூ 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிமூவ் வந்து ஒரு செட் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஏன்னா நம்ம ரிமூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிமூவ் பண்ண வேல்யூஸ் எல்லாமே இந்த ரிமூவ் செட்குள்ள ஆட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பேக் பண்ணும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து ஆட் பேக் பண்ணும்போது ரிமூவ்க்குள்ள இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு ஆட் பேக் பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்மாலஸ்ட் அண்ட் ரிமூவ்ன்ற ஒரு செட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் பேக் பண்ண போறோம். இப்போ நம்ம எப்போ ஒரு வேல்யூவை நம்ம அந்த இன்ஃபினிட் செட்ல ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரிமூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஆட் பேக் பண்ண போறோம். அப்படி இருந்துச்சு ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ அது வந்துட்டு அந்த ரிமூவ்ன்ற செட்டுக்குள்ள அந்த நம்பர் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ இஃப் நம் இன் self.removed அதாவது self.removedக்குள்ள அந்த நம்பர் இருக்குதா அப்படின்றத செக் பண்றோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த செட்குள்ள இருந்து அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ self.removedல இருந்து அந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். எதனா கொடுத்திருக்க கரண்ட் நம்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் விட சின்னதா இருந்துச்சுன்னா அதாவது ஸ்மாலஸ்ட்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதை விட அந்த நம் வந்து ஸ்மாலஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்க போறோம். ஸோ self.smallest equal to அந்த கரண்ட் நம்ம என்ன இருக்கோ அதை வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை அசைன் பண்ணிக்க போறோம். ஸோ அப்டேட் ஸ்மாலஸ்ட் இஃப் நீடட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப் ஸ்மாலஸ்ட் கொடுத்திருக்கேன். ரிட்டர்ன் ஈக்குவல் டு self.smallest அப்படின்றத கொடுத்திருக்கேன். என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்டோர் கரண்ட் ஸ்மாலஸ்ட் டு ரிட்டர்ன் அதாவது ரிட்டர்ன்ல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோனா கரண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்துட்டு ரிட்டர்ன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். self.removed.add ரிட்டர்ன் அதாவது நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போறோம். ஸோ வந்து பாப் லெஃப்ட் பண்ண உடனே நம்ம அதை வந்துட்டு ரிமூவ் செட்குள்ள ஆட் பண்ண போறோம். ஸோ self.remove.add அந்த ரிட்டர்ன் என்ன நம்ம
பாப் பண்றோமோ நம்ம பாப் பண்ணி முடிச்ச உடனே ரிமூவ்ன்ற செட்குள்ள ஆட் பண்ணணும்ல. சோ அதுக்காக இந்த லைன் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்பர் மூவ் பண்றதுக்காக மூவ் டு நெக்ஸ்ட் நம்பர். சோ அதுக்காக பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன் என்னன்னா while self dot smallest in self dot removed, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ரிமூவ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதோடைய கவுண்ட் வந்து +1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ self dot smallest plus equal to 1 அப்படின்றத கொடுத்திருக்கேன். இது ஏன் கொடுத்திருக்கேன்னா skip numbers already removed. இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த நம்பரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிரும். லாஸ்டா வந்து ரிட்டர்ன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ லாஸ்டா வந்து பாப் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கோட் எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகி முடிச்ச உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. கோடுமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கேளுங்க. நான் அதுக்கான ரிப்ளைஸ் கீழே பண்றேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.